பொதுவாக நம்ம எல்லா கோயிலினுடைய ஸ்தலங்களினுடைய மெயினான விஷயங்கள் என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். அதில் குறிப்பாக வந்து திருச்செந்தூரை பற்றி நம்ம இன்னைக்கு வந்து பார்க்குறோம். பொதுவாக திருச்செந்தூர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது 6 படை வீடுகளில் 2ஆம் படை வீடாக நம்ம வந்து சொல்ல போகிறோம். இதில் குறிப்பாக திருச்செந்தூர் கோவில் என்பது ஒரு கர்மாவை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு ஸ்தலம். நம்மளுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும், நம்மளுக்கு ஒரு கர்மாவாக இருந்தாலும், நம்மளுடைய பிறப்புல நம்மளுக்கு எந்த விதமான தடைகள் தோஷங்கள் எது ஏற்பட்டாலும் அதிலிருந்து விலகிறதுக்கு ஒரு அருமையான இடம் அப்படின்னா அது வந்து திருச்செந்தூர். இதில் குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா கடல் சார்ந்த பகுதிகளுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலில் ஒரே ஒரு முருகன் கோயில் அப்படின்னா அது வந்து திருச்செந்தூர் முருகர் கோயில் மட்டும்தான். பொதுவாக திருச்செந்தூர் போனோம் அப்படின்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மனக்கவலைகள் இதெல்லாம் தீரும்னு முன்னோர்கள் சொல்லப்பட்டிருக்காங்க. அது வந்து எதனால சொல்லப்பட்டாங்க அப்படிங்கிறது தான் ஒரு மெயினான விஷயம். பொதுவாக நம்மளுடைய மனசு அப்படிங்கிறது அது வந்து கடல் மாதிரி. அது ஒரு இடத்துல இருக்காது, அடிக்கிறதுக்கு அலை பாஞ்சிட்டே இருக்கும். அலை முன்னாடியும் போகும் பின்னாடியும் உள்ளடிக்கும். அந்த மாதிரி நம்மளுடைய மனசு எப்போ மாறும் எப்படி மாறும் அப்படிங்கிறது அது யாருனாலையும் சொல்ல முடியாது. நம்மளாலேயே நம்ம மனசை பற்றி நம்ம சொல்ல முடியாது. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறது கடல். இதில் குறிப்பாக முருகன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அவர் வந்து அமைதி, நல்ல ஞானம் உள்ள நபர்கள், நல்ல ஞானமானவர். கடலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகர் கோயில் போயிட்டு வர்றதுனால நம்மளுக்கு இருக்கக்கூடிய மன ரீதியான பிரச்சனைகளையும் மன ரீதியாக இருக்கக்கூடிய தயக்கங்களையும் தடைகளையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு ஸ்தலம் அப்படின்னா அது வந்து திருச்செந்தூர் ஸ்தலம் மட்டும்தான். இதில் குறிப்பாக வந்து முருகனை நம்ம நினைச்சோம் அப்படின்னா மனக்கவலையெல்லாம் தீர்ந்து இருக்கு. இதில் வந்து குறிப்பாக யார் யாராக போகலாம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் வந்து யார் அதிக எமோஷனலாக திங்க் பண்ணக்கூடிய நபர்கள், எமோஷனலாக ஒரு விஷயத்த மன ரீதியாக ஃபீல் பண்ணக்கூடிய நபர்கள், அதே மாதிரி நான் எந்த விஷயம் பண்ணாலுமே எனக்கு தெளிவாக வர மாட்டேங்குது, எனக்கு கண்ணை கட்டி விட்ட மாதிரி திசை எங்கேயுமே தெரியல, வாழ்க்கையில் எந்த திசையை நோக்கி போகிறதுனே தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள், குறிப்பாக தொழிலில் போராட்டமாக இருக்கக்கூடிய நபர்கள், இந்த மாதிரி எண்ணற்ற பிரச்சனைகள் இருந்தாலுமே நீங்கள் திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு போய் அங்கே ஒரு முன்னத்த நாள் நம்ம தங்கி அங்கே கடலில் நம்ம சிறிது நேரம் உட்காந்து தியானம் பண்ணிட்டு மீண்டும் காலையில் எழுந்து கடலில் நம்ம நீராடிட்டு கோவிலில் நம்ம போய் தரிசனம் பண்ணுற மூலிமா அந்த முருகனை பார்க்கக்கூடிய பார்வையின் மூலிமா முருகனுக்கு நம்மளுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு எனர்ஜி லெவல் அப்படிங்கிறது அது மிகப்பெரிய ஒரு எனர்ஜி லெவலாக அங்கே கிரியேட் ஆகும். அப்போ இந்த விஷயத்தை நம்ம சொன்னால் தெரியாது, நம்ம போய் நேரில் பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஒரு நாள் முன்னாடி போய் அங்கே தங்கி அடுத்த நாள் நீங்கள் அவரை தரிசனம் பண்ணிட்டு வர்றதுனால உங்களுடைய பிரச்சனைகள் நீங்கள் போயிட்டு வந்த நாள்லேருந்து ஒரு 48 நாளுக்குள்ள அந்த பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வு அல்லது அந்த பிரச்சனைகளுக்கான ஒரு வழி கட்டாயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அந்த கோயிலினுடைய ஒரு மெயினான விஷயம். நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.